உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. குருவின் பார்வை கிடைக்கிறது, அதாவது துலாம் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். இதுல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும். ஆனா அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்டே இருக்காரு. குடும்பத்துல மூன்றாம் நபர் தலையீடு இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா அதை தடுக்கிறது குரு தான். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது அவசியமான ஒன்று. நீங்க பேசாத விஷயத்த பேசியதா அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். அதனால உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பணப்புழக்கம் குறையறதுக்கு உண்டான நேரம் இது. அனைத்து நல்ல காலம் பிறக்குது சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்க போறோம். அன்பார்ந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியோடு தான் நீங்க இந்த எபிசோட பார்க்க போறீங்க. 2025 உங்களுக்கு சங்கடங்கள் தரக்கூடிய நிகழ்வுகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் வாக்குச்சாதுரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம சனி துவங்க போறது. அதாவது மார்ச் மாசம் அஷ்டம சனி துவங்கிறது. சனியின் பார்வையில குரு இருக்கிறது உங்களுக்கு சற்று சங்கடத்தை கொடுத்தாலும், மே மாசம் சனி பயிற்சி, குரு பயிற்சி நடக்கும். மே மாசம் குரு லாபஸ்தானத்துக்கு வராது. உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீர்கள். அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய குழந்தைகள், உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குருவின் பார்வை கிடைக்கிறது, அதாவது துலாம் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகள் மூலமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளால் மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளாலும் ஆதாயத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. இதுல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கும். ஆனா அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்டே இருக்காரு. அதனால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாது. நீங்க கேட்கலாம், குரு பகவான் விரயஸ்தானத்துக்கு வராரே சார், உச்சம் அடைகிறாரு, எங்களுக்கு கடன் ஜாஸ்தி ஆகுமானா, நீங்க எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறீர்கள். அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கெல்லாம் குரு பார்வை இருக்கு. அதாவது மே மாசம் வரைக்கும் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. மே மாசத்துல இருந்து அக்டோபர் 3ஆம் இடத்திற்கு, அக்டோபர் டு டிசம்பர் 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் அக்டோபர் டு டிசம்பர் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துல சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல 3ஆம் நபர் தலையீடு இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா அதை தடுக்கிறது குரு தான். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள், உடன் பிறந்தோர், இவர்களுடன் அனுசரித்து செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். இந்த ராசியில, இந்த சிம்ம ராசியில பிறந்த இளம் வயது ஆண் பெண்களுக்கு, திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன் அப்படின்னு கேட்டா, 8ஆம் இடத்துல சனி இருக்காரு. குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால கேட்கலாம், சனி பார்த்தா நல்லதுதானே சார், அவரு எங்களுக்கு குடும்பத்தை ஏற்றி கொடுப்பாரு, உயர்த்தி கொடுப்பாரு. ஆமா, உயர்த்தி கொடுப்பாரு, ஆனா சண்டையை கொடுப்பாரு, தேவையில்லாத சண்டையை கொடுப்பாரு. அதனால இப்போ புதுசா கல்யாணம் பண்றவங்க, புதுசா திருமணம் வாழ்க்கையில நுழையக்கூடியவங்க ஆல்ரெடி நுழைஞ்சிருந்தா தப்பு கிடையாது. இனிமேல் தான் நுழைய போறேன், அதாவது என்டர் ஆக போறேன்னா அதை தவிர்ப்பது நல்லது. கிட்டத்தட்ட இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்க அவாய்ட் பண்ணணும். அலுவலக ரீதியாக உங்க மேல் அதிகாரிகள் விஷயத்தில் யாரும் இல்லாதப்ப யாரை பத்தியும் பேசாதீங்க. இப்ப நீங்க ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட் இல்லாதப்ப நீங்க 2 பேரும் பேசக்கூடாது. இந்த ஃப்ரெண்ட் இல்லாதப்போ அந்த ஃப்ரெண்டை பார்த்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட இவரை பத்தி பேசக்கூடாது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது அவசியமான ஒன்று. நீங்க பேசாத விஷயத்த பேசியதா அவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். அதனால உங்களுக்கு தேவையில்லாத அவப்பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை பலத்தின் காரணமாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்போடு அந்த வேலையில தக்க வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அந்த நபர்கள் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இந்த சிம்ம ராசியில பிறந்த
இளம் ஆண் பெண்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்க, தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கு, அதனால எங்களுக்கு வேலை போயிடுமோ சார் அப்படின்னு கேட்கலாம். வேலை போகாது. என்னன்னா வேலையில உங்களை விட ஜூனியரா இருக்கிறவங்கள ப்ரமோட் பண்ணுவாங்க. இல்லாட்டி உங்களை விட தகுதி குறைவானவர்களிடம் நீங்க ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். இது ஒரு 2 வருஷத்துக்கு இருக்கும், 2-3 வருஷத்துக்கு இருக்கும். ஆனாலுமே நீங்க நிதானமாக செயல்பட்டால், முன்கோபத்தை தவிர்ப்பதும் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பதும் கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பணப்புழக்கம் குறையறதுக்கு உண்டான நேரம் இது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 5 மாதங்கள் மே மாதம் வரைக்கும் பெருசா குறைபாடு இருக்காது. மே மாசத்துக்கு மேல லாபம் இருக்கும். ஆனா எல்லாமே பேப்பர்ல இருக்கும். உங்களுக்கு இவ்வளவு பணம் வருது அவ்வளவு பணம் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாம் பேப்பர்ல இருக்கும், டாக்குமெண்ட்ல இருக்கும், இல்லாட்டி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். ஆனா உங்களால அதை அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மற்றும் வியாபாரத்துல மே மாசத்துக்கு மேல ஒரு தொய்வு இருக்கும், அல்லது அலைச்சல் காரணமா அவங்க வெளியூருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் வெளிநாட்டு பிரயாணங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் மே மாசத்துக்கு மேல தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2025ல சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 to 75% நம்ம பர்சன்டேஜ் கொடுக்கலாம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு. இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், தேவையில்லாத கெட்ட பேர் வராம இருக்கணும், எதிர்ப்புகள் வளராம இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷம் முழுவதும் துர்கா சப்த ஸ்லோகி எனும் மந்திரத்தை சொல்ல வேண்டும். துர்கா சப்த ஸ்லோகிங்கிறது ஒரு அம்பாளுடைய மந்திரம். அதை தினமும் சொல்லி வாருங்கள். ராஜராஜேஸ்வரி வழிபாடு செய்வதும் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். உங்க வீட்டுல ஏதாவது சுமங்கலி பிரார்த்தனை பண்ற பழக்கம் இருந்தது, நின்று போயிருந்ததுன்னா, விட்டு போயிருந்ததுன்னா, அதை உடனே நல்ல நாள் பார்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற மன உளைச்சலை தவிர்ப்பதற்குண்டான உபாயமாக இது அமையும். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்ட இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னா சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை கிரமமாக செய்து வருவதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்கள், கைபேசி எண்களுக்கு முன்னேற்பாடாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நேர்ல பார்க்கலாம். நான் சென்னையில இருக்கேன், சென்னை மடிப்பாக்கத்துல இருக்க, நேர்ல பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்ல கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கோம். அதன் மூலமாகவும் உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த 2025வது ஆண்டு அனைத்து விதமான யோகங்களையும் கஷ்டங்களற்ற சந்தோஷமான வாழ்க்கையும் அமைத்து கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.